24ஆம் நாளினுடைய மாலை பொழுதுல தேரடி பார்க்கிற சுவாமி வருவார். கந்தர் அனுபூதி காலையிலே பல லட்சம் மக்கள் வந்து தின்றக்கூடிய நல்லூரான் வீதியினுடைய இப்போது நிலைமைதான் இப்படி 24ஆம் நாளினுடைய மாலை பொழுதுல நிற்கிறோம். இந்த நாளில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், காலையில் வந்து தேர் நடந்தது. தேரடி பார்க்குற சுவாமி வருவார். அதை விட வளமையான மாலை பொழுதுனுடைய உற்சவம் என்று சொல்லி சிறப்பான விஷயங்கள் இருக்குது. பிரசன்னா கோவிலுடைய கந்தர் அனுபூதி, ஏன் இந்த தேரடி பார்க்குற அந்த விஷயம் என்றது, யோகர் சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள் எல்லாருமே இருந்து நிஷ்டை கூடிடக்கூடிய அந்த இடத்தை முருகன் வந்து பார்க்குற அந்த அற்புதமான காட்சி, இந்த மாலை பொழுதுனுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். காலையில் வந்து குவிந்த லட்ச மக்களுடைய எண்ணிக்கை குறைந்தபாடாக இல்லை. இப்போ பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. மாலை பொழுது இன்றைய தேர் உற்சவம் 24ஆம் நாளினுடைய மாலை பொழுது சுவாமி வந்து தேரடி பார்க்கலாம் வருகிற அந்த விடயம் இடம்பெறும். அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் மாலை திருவிழா போல் இந்த நாளும் சிறப்பு பெற்றிருக்கும். வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும். நாளைய நாளில் தீர்த்தோற்சவம், அதை விட பூங்காவனம் இருக்குது. பூங்காவனத்துக்கு பிறகு வந்து வைரவர் பூசை எல்லாம் இங்கே இடம்பெறும். தொடர்ச்சியாக முடியுமான அளவுக்கு இந்த திருவிழாக்களை நான் தருவதற்கு முயற்சிக்கிறேன். சரி, இன்றைய நாளில் வந்து இந்த தேர் திருவிழாவுடைய மாலை பொழுது நல்லூர் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். உலகத்தில் என்னதான் நடந்தாலும் நல்லூரினுடைய வளமையை மாற்றவே முடியாது. எத்தனை மணிக்கு இவ்வளோ பேர் அங்கே வந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு விஷயங்கள் நடக்கும். மாலை பூசை உள்ளே ஆரம்பமாக போகிறது. ஆனால் மக்கள் தொகை குறைந்தபாடாக இல்லை. காவல்துறையினர் பணிகளில் ஈடுபடுகிறார்கள். காலையில் வந்து 2 காணொலி போட்டிருப்பேன். ஒன்று தேர் திருவிழா சம்மந்தப்பட்டது. அதுக்கு பிறகு சுவாமி தேரில் இருந்து இறங்கி பச்சை சாத்தி உள்ளே ஆரோகணிக்கிறதுல அவரோகணிக்கிறது, ஏறுறது வந்து ஆரோகணம், இறங்கி போகிறது அவரோகணிக்கிறது, பச்சை சாத்தி போகிறதுன்னு கூட சொல்லுவார்கள். அதனுடைய காணொலியும் பதிவு செய்திருக்கிறேன். யாரும் பார்க்கலன்னு சொன்னால் இதுக்கு முந்தைய காணொலிகளாக அந்த 2 காணொலியும் இருக்கும். அது தொடர்பில் கருத்துக்களை சொல்லுங்கள். நல்லூர் இந்த முறை அநேகமாக இன்றைய நாள் வரை எல்லா திருவிழாவும் முக்கியமான விஷயங்கள்லாம் நான் பதிவு செய்திருக்கிறேன். அது தொடர்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் குறிப்பிட்டிருப்பேன், வெவ்வேறு பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த இடமெல்லாம் அமர்ந்திருப்பார்கள்னு சொல்லி அவர்கள் நேற்று வந்திருப்பினா இன்றைய திருவிழா முடித்து நாளை வரை இங்கே இருப்பார்கள். சில பேர் வந்து இன்றைய தேரை பார்த்துட்டு நேற்று நாளில் இந்த ஆரம்ப பணிகளோடு திறந்திருக்கக்கூடிய தேர் முட்டியெல்லாம் மூடப்பட்டு அந்த விஷயங்கள் முடிவுறுத்தப்படுகிறது. ஒரு முகாமைத்துவம் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக நல்லூரில் நிறைய விஷயம் பார்க்கலாம். அதில் இது ஒன்று. இதைத்தான் நான் சொன்னேன். காலையில் வந்து தேர் போனது, இப்போ வந்து தேர் திருப்பி விட்டு அந்த படகு எல்லாமே மூடி கீழே வந்து கட்டு இருக்கும். அந்த கட்டு கூட கட்டி பூசி முடியக்கூடிய அளவுக்கு இந்த முகாமைத்துவம் நேர்த்தியாக செய்யப்படுகிறது. முன்புற பக்கம் இப்படி எவ்வளோ லட்ச மக்கள் வந்து குவிந்த அந்த கோவிலுடைய முன்புற பகுதி இப்போ எப்படி இருக்குது. வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமி உள்வீதி வலம் வருவதற்காக புறப்படுகிறார். அதுக்கு பிறகு யாக பூசையிலான வந்து வெளிவீதி வலம் வருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வேல் பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக பச்சென்ற சாத்துப்படியோடு தான் எழுந்தருள போகிறார். நிறைந்த பக்தர்கள் மத்தியில் இந்த அருட்காட்சி என்பது இன்னும் சற்று வேளையில் வந்து வெளி வீதியில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அற்புதமான ஒரே சாத்துப்படியில் இந்த சுவாமிகள் இன்றைய நாளில் எழுந்தருளுகிறார்கள். தங்க இடபமேறி வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் காட்சி தருவதற்காக மங்கள வாத்திய இசையோடு வேற்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இப்போது வெளிவீதிக்கு வருகிறார்.
அடிக்கடி குறிப்பிடுகிற ஒரு விடயம் தான் இந்த நல்லூருக்கும் நேர முகாமைத்துவத்துக்கும். சரியா வந்து 5 மணிக்கு வசந்த பூசை நடந்தது. இப்போ 6 மணி சுவாமி உள்வீதி வலம் வந்து வெளிவீதி வருவதற்கு தயாராகிறக்கூடிய அந்த வேளை இன்றைய நாளில் மிக முக்கியமான மாற்றம் இருக்கும் என்று சொன்னோம். சுவாமி வந்து வளமையாக வரக்கூடிய வீதியிலிருந்து இன்றைய நாளில் இன்னும் கொஞ்சம் விலகி தேரடி எல்லாம் பார்த்து வரக்கூடிய அந்த விஷயம். வளமையாக தேர் நடந்தால் தேரடி பார்க்கறது அப்படின்றது இருக்கும். ஏன் இந்த தேரடி பார்க்கறது அப்படின்றதுக்கு வந்து பிரதானமாக பல்வேறுபட்ட காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் வந்து மிக குறிப்பாக காலையில் வந்து இந்த தேர்ன்றது வந்து அழித்தல் தொழிலை குறிக்கும். அந்த அழித்தல் தொழிலை செய்து முடித்ததுக்கு பிறகு தேர் ஒரு ஏக்கம் படுமாம். காலையிலே எம்பெருமானை சுமந்து போய் வந்திருக்கிறேன்னு சொல்லி அதை ஆற்றுப்படுத்துகிற விதமாக, அதே போல ஜீவராசிகளை மீள ஆற்றுப்படுத்துகிற விதமாகத்தான் இந்த விடயம் சொல்லப்படுகிறது. அழித்தல் தொழிலினுடைய மகத்துவம் உன்னதங்களை குறிப்பிடுவது மாத்திரமல்ல, நல்லூரை பொறுத்தவரை வந்து நல்லூருக்கும் தேரடிக்கும் இந்த சித்தர்களுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள் நிஷ்டை கூடி வழிபட்டு முருகப்பெருமானுக்காக பல்வேறுபட்ட பாடல்களை எழுதி ஒரு ஆன்மீக வாழ்ந்திடக்கூடிய தவம் செய்த ஒப்பற்ற புனித பூமி. நல்லூரான் வீதியில நடந்தாலே பிணிதீரம் என்று இதுக்குத்தான் சொல்வார்கள். அப்படிப்பட்டிருக்கக்கூடிய அந்த புண்ணியமான பூமியை இன்றைய நாளில் முருகப்பெருமான் வலம் பெறுவார். அதற்கு அண்மித்திருக்கக்கூடிய அந்த வில்லுமர பகுதிக்கெல்லாம் முருகப்பெருமான் போவார். அது மாத்திரமல்ல, அப்படி முருகப்பெருமான் போய்க்குள்ள இந்த சித்தர்கள் முருகனை இணைந்து தங்களுடைய ஞான நிலையை அடைந்து எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே பிரசன்ன குருக்களுடைய இசையிலே, அவருடைய குரல் வளத்திலே அந்த இடத்திலே பாடப்படுவது என்பதுதான் இன்னுமே தனிச்சிறப்பு. நிறைய சாத்துப்படி எல்லாம் வச்சு முருகப்பெருமான் வலம் பெறுகிற அதே வேளையில வந்து மண்டபப்படியோடு மக்கள் வரவேற்கிறார்கள். திரும்புகிற திசையெல்லாம் அழகு கந்தனாக இந்த முருகப்பெருமான் இப்போது வலம் பெறுகிறார். இந்த கிளிக்கோபுரத்தை அண்மித்தவுடன் மனது மகிழ்ச்சி கொள்ளும். ஏன்னு சொன்னால் கந்தர் அனுபூதி, உன்னதமான அந்த தமிழ் இசை, அதுவும் பிரசன்னா குருக்களுடைய குரலில் வரக்கூடிய விஷயம், மொழிபெயர்த்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எளியவர்களும் விளங்கக்கூடிய வகையிலே சொல்லக்கூடிய அந்த பாங்கு, இவற்றுக்காகவே மனம் ஏங்கி தவிக்கும். ஒரு இசையோடு சேர்ந்திடக்கூடிய அற்புதமான இந்த இறை நம்பிக்கை உள்ள ஒரு பொழுதுக்காக எல்லாருமே தயாராகும். இப்போ வந்து கந்தர் அனுபூதி இந்த கிளிக்கோபுர வாசலில் பாடப்பட இருக்கிறது. சரணம் 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 முருகா சரணம் குமரா சரணம் கந்தா சரணம் சரணமென்றே நீதானே கந்தா எனக்கு அடைக்கலமென்று உன்
கழலடியை தொழுது பணிந்து நின்றேனே நீதானே நன்மூர்க்கந்தா சரணம் சரணம் உனது திருவடியே எனக்கு அபயம் அபயம் என்று தொழுது நின்றேனே வேலே காடும் கண்டே நகடா வேல் முருகா வேல் குமரா சூடும்படி தந்தது சொல்லுமதோ உனது இரண்டு தண்டைகள் அணிந்த திருவடியினை எனக்கு தந்ததை நான் எவ்வாறு சொல்லுவேன் நல்ல வீடும் சுரல் மாமுடி வேதங்கள் வேதங்களாலும் சொல்ல முடியுமோ காட்டிலேயும் எனக்கு அபயம் தந்தவனே தமிழும் கடலே எப்போதும் திருவடிகளின் வாசமாகவே அதன் வசமாகவே இருப்பேனே உன் திருவடிகளின் பெருமையை யான் சொல்லக்கூடுமோ கந்தா தானும் தரிலே முருகன் சரணம் கூடும்படி தந்தது சொல்லுவதோ வீடும் துறமாமுடி வேதமுகம் சாடும் புகழும் கமலும் கடலே ஈசான மூலைக்கு அண்மை தரக்கூடிய பகுதிக்கு வேல்பெருமான் எழுந்தருள்கிறார் வள்ளி தேவானை சமேதராக தங்க இடப வாகனத்தில். இந்த ஈசான மூலையில் தான் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கும். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வார்கள். மணிவாசகர் இறைசிவனை நேசித்து காதலித்து பாடிடக்கூடிய பாடல்கள் தான் திருவாசகத்திலே சுரப்பு பெறுகிறது. பல்வேறுபட்ட பிரிவுகள் இருந்தாலும் நமக்கு வழிபடுவதற்கு அல்லது இறை நம்பிக்கை அதிகரிக்க செய்வதற்கு மிகப்பெரிய உந்துதலை இந்த திருவாசகம் கொடுக்கிறது என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. கம்பீரமாக எழுந்து வந்த முருகப்பெருமான் இந்த பக்கமாக திரும்பி வருகிற அந்த ஈசான மூலையிலே திருவாசகம் பாடப்படும். திருவாசகம் பாடி இன்றைக்கு முன்னே முருகப்பெருமான் நகர்ந்து வருகிற வேளையிலே தான் ஞாபகம் இருக்கலாம், அந்த மாம்பழ திருவிழாக்கு பிள்ளையார முருகனும் வந்து முருகன் இந்த தேர்முட்டியோடு சேர்ந்து திரும்பி போன அதே மாதிரி தான் இன்றைய நாளிலும் போகிறார்கள். ஏன்னு சொன்னால் தேரடி பார்க்குற அந்த உற்சவம் இருக்கிறது. இந்த உற்சவத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். உனக்கு என்னோடு அகத்தே அன்புடையானே ஊடகத்தே அன்புடையானே உனக்கு அன்புடையானே நடித்து நான் நடுவே நடந்தே மிகப்பெரும் விரைகின்றே
மிக பெரிதும் நிறைகின்ற உலகாலே உன்னிடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் நிறைகின்ற உன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் நிறைகின்ற ஆடகத்தீ மணிக்குன்றே அன்பு இதயரா அன்பு இதயரா அன்பு வீடகத்தே நாடகம் போட்டு கும்பக்கடாக நடித்து நடித்து வீரகத்தே நான் மிகப் பெரிய நடிகனாக நடிகை நாடகம் போட்டு நடித்து நடித்து வீரகத்தே மிகவும் வேகமாக மிக விலையும் விட்டு 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 கிளைமேட்டுக்கு உன்னுடைய அகத்திலே உன்னுடைய சிவனே உன் நெஞ்சத்திலே கருணை இருக்கிறாப்பா பெருமானே சிவனே அம்மானே உருக உருக கந்தரம் உடையானே என்னுடைய உடையானே நீ என்னை உருக்கி உருக்கி உருக உருக கந்தரம் என்றாயே பம்மானே நாடகம் பொய்யா அன்பு பொய்யா நடிப்பது பொய்யா எது பொய் பம்மானே. மின்னொளியிலே நல்லூரானுடைய முகப்பு பிரகாசிக்கிறது. இதை அண்மித்திடக்கூடிய பகுதிக்கு முருகப்பெருமான் வந்திருக்கிறார். அப்படியே முருகப்பெருமான் இதால் திரும்பி வருகிற வேளையில் தான் மிக முக்கியமாக இந்த சித்தர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே வரப்போகிறது.
Yeah.